வணக்கம். நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்டிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். எங்கே கிடைக்கும் மோட்டிவேஷன்? நம்மளுக்கு ஏதாவது பில்ஸில் இருந்து கிடைக்குமா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்படி கிடைக்கும்? வேறு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா? எங்கேயாவது கடையில் கிடைக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? நம்மளுக்கே நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து மோட்டிவேஷனை நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி குழந்தைக்கு கொடுக்க முடியும்? அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு மேஜிக்கா? எங்கேருந்து கிடைக்கும்? ஐ எம் அ வின்னர் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? ஒரு பொருளாக உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பூ இருக்கு இல்லையா, அந்த மல்லிகை பூவோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு ரெட் கலரில் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கும் அப்படின்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த ஐ எம் அ வின்னர் அப்படிங்கிற ஃபீலிங். யூ ஹாவ் டு ஃபீல் இட். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். இந்த கான்ஃபிடென்ட்டை அந்த குழந்தைங்க எப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கே அவங்க முற்படுவாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை கொண்டு வரணும், அந்த கான்ஃபிடென்ட்டை எங்கேருந்து கொண்டு வரணும்? டெய்லி இட்லியில் கலந்து கொடுத்துடலாமா? முடியாது. அவங்கள செய்ய வைக்கணும். அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணலாம்? ஒரு 100 ஸ்டெப்பு படி ஏறி இறங்கிட்டாங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டாங்களா? இல்லை ரன்னிங் ரேஸில் ஓட வச்சிடலாமா? ஒன்றுமே இல்லை. டெய்லி ரொட்டீனில் அவங்க டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள ரிவார்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே நான் ரிவார்ட் ஜார் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா அது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டுறதுக்கு, மோட்டிவேஷனை அவங்களே கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டியோட நேம் சாம்பியன் சார்ட். ஓகே, இதுக்கு தேவையானது ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இப்போ எல்லார் வீட்லேயும் பிரிண்டர்ஸ் இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் தேவைப்படும். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குழந்தை கரெக்டாக சிந்தாமல் சாப்பிட்டுட்டானா அந்த இடத்துல ஒரு அவார்டுக்காக ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ அதை கரெக்டாக முடிச்சிட்ட அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த ஸ்பூனோட அவன் சாப்பிட்ட பிளேட்டோட இருக்கட்டும். சிந்தாமல் சாப்பிட்ருக்கானா அந்த இடத்த அழகாக ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. கொலாஜ் ஒர்க்கில் சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சார்ட்டில் மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷூவுக்கு லேஸ் போட்டுட்டானா, கரெக்டாக லேஸ் கட்டிட்டானா, சூப்பர், ஒரு ஃபோட்டோ எடுங்க. எப்பயுமே எடுக்கிறீங்கல்ல செல்ஃபி, நிறைய பேரண்ட்ஸ் எடுத்து நான் பார்க்க நிறைய பேர் எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம். ஸோ அது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு ரிஸ்க்கான வேலை கிடையாது. உடனே ஃபோட்டோ எடுங்க, ஒரு குட்டியாக அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை 10 தடவை எடுத்து எல்லாத்தையும் கொலாஜ் ஒர்க் மாதிரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. இப்போ அந்த சார்ட்டில் அந்த குழந்தை அதை பார்க்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தன்னையே தான் பார்க்கும்போது பரவாயில்ல. எப்போ அம்மா அப்ரிஷியேட் பண்ணாங்க? அந்த ஷூ லேஸை கட்டும் போது. ஓகே, அப்போ நான் இனிமேல் திரும்ப ஷூ லேஸ் கரெக்டாக கட்டுவேன். நான் சிந்தாமல் சாப்பிடும் பொழுது, சிந்தாமல் தண்ணி குடிக்கும் பொழுது. ஓகேயா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டானா அந்த ஹோம்ஒர்க் நோட்டோட சூப்பர், வெல் டன், இந்த போஸ் கொடுங்க, கொடுத்து ஃபோட்டோ எடுங்க, பிரிண்ட் அவுட் எடுங்க, அதை எடுத்து மாட்டுங்க. ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மகிட்ட இருந்து தான் மாறும். ஓகே, ஐ கேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தைய ஃபீல் பண்ண வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தை கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக மாறிடுவான். சக்ஸஸை உணரத்தான் வைக்க முடியும். ஓகேயா? நம்ம கையில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. கரெக்டா? டீச்சர்ஸ் நீங்களும் இதை கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மேம் நான் எப்படி மேம், இல்லை 30 குழந்தைங்க எனக்கு இருக்காங்க, 30 குழந்தைய நான் எப்படி மேம் எடுக்க முடியும்? நோ ப்ராப்ளம். 5 பேராக டீமாக எடுங்க. ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோன்னே மேனேஜ்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டு ஒரு ஸ்னாப் எடுங்க. அதை எடுத்து உங்கள் நோட்டீஸ் போர்டில் பிக் பண்ணி வைங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதை அடிக்கடி பார்க்கும்போது மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் காலையிலேருந்து அந்த குழந்தைக்கு எத்தனை விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. இதை பண்ணாத, அதை செய்யாத, அங்கே உட்காராத, ஓடாத, உடைச்சிடாத, இப்படிங்கிற மாதிரி நோ நிறைய சொல்லியிருப்போம். அப்போ அவன் என்ன நினைப்பான்? அப்போ அமைதியாக உட்காந்துட்டா அம்மா அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துருவான். இது அவனோட ட்ரை அப்படிங்கிற விஷயத்த குறைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு வேலையை செய்வோம், அதை செய்கிறதுனால உள்ள பலன், அதனால நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை விட நான் அமைதியாக உட்காந்தா அம்மா திட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக தோண ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அவனுக்கு அந்த ட்ரைங்கிற விஷயம் குறைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இந்த சாம்பியன் சார்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பண்ண அவனோட அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் வந்துடும். அந்த பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாற ஆரம்பிக்கும் போது அவன் புரிய ஆரம்பிச்சிருவான். ஐ எம் அ வின்னர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே கண்டிப்பாக அவனோட நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ சாம்பியன் சார்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. உங்களோட குழந்தை ரூம்லயோ இல்ல உங்களோட ரூம்ல ஒரு வால் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வால் ஆஃப் சக்சஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்க. நீங்களே நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி அந்த குழந்தை உணர வைக்கணும் அப்படின்னா, அந்த சார்ட்டை அந்த வால் ஆஃப் சக்சஸ்ல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஒவ்வொரு டைமும் குழந்தைய கூப்பிட்டு நீங்க காட்டணும். இங்க பாரு, இது போட்டோ எப்ப எடுத்தது தெரியுமா, நீ சிந்தாம தண்ணி குடிச்ச இல்லையா, அப்ப எடுத்தது, சூப்பரா இருக்குல்ல, அம்மா இதுக்கு ஸ்டார் போட போறேன், ஸ்டார் போட்டுடுங்க. அடுத்து என்ன பண்ணுவானா, அவன் ஃபீல் பண்ணுவான், ஏய் நான் சூப்பரா பண்ணியிருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அடுத்த தடவை அந்த வேலையை செய்யும் போது இது அப்ரிசியேஷனை எதிர்பார்த்தே கரெக்டா பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இது பர்டிகுலரா நீங்க ஆட்டிசம் பேபிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாவே நீங்க நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரலாம். ஒவ்வொரு டைமும் நீங்க இதை பண்ண வைக்கணும். அதாவது குழந்தை சாப்பிடும்போது, அவனோட பெட் டைம் பண்ணும்போது, அவனோட நேச்சுரல் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது, அவன் பெட்ஷீட்ஸ் எல்லாம் கிளீனா எடுத்து வைக்கும்போது, ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்ரிசியேஷனும் இருக்கணும். அந்த குழந்தை அவனை பார்க்கணும். விஷுவல் இம்பேக்ட் ஆகும். தன்னையே தானே பார்க்கும்போது, இது யாரு, எப்ப பண்ணீங்க அப்படின்னு நீங்களாவே அவங்கள கேட்கலாம். இது நான் தான், நான் பண்ணும்போது, நான் புக் ரீட் பண்ணும்போது, நான் ஸ்டோரி ரீட் பண்ணும்போது, கரெக்டா என்னோட திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சேன்ல அப்ப பண்ணும்போது அப்படின்னு. அந்த வால் ஃபுல்லா அவனை தான் அந்த குழந்தை பார்க்கறான். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு வின்னர், ஐ எம் அ வின்னர், என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆட்டோமேட்டிக்கா அவன் ட்ரை பண்ண ஆரம்பிப்பான், ஆமா எனக்கு முடியும்னு. இதுல பேரண்ட்ஸ் நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ் வைங்க. ரொம்ப பெரிய டார்கெட் வச்சு அவன் கம்ப்ளீட் பண்ணணும், அது பண்ணாதான் இது அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க. குட்டி குட்டி விஷயங்களை கூட அப்ரிஷியேட் பண்ணுங்க. குட்டி குட்டி விஷயங்களை கூட சக்சஸா ஃபீல் பண்ண வைங்க. தேங்க்யூ.